உள்ளங்கள் ஒன்றாகும் நேரம் இது, இதயங்கள் இணைகின்ற காலம் இது. ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. துன்பம் மறையும் இந்நாளிலே, கொள்ளை நோயும் போகும் இந்நாளிலே. துன்பம் மறையும் இந்நாளிலே, கொள்ளை நோயும் போகும் இந்நாளிலே. நல்வுறவில் இணையும் வேளை இது, இறைவனை போற்றும் தருணம் இது. நல்லுறவில் இணையும் வேளை இது, இறைவனை போற்றும் தருணம் இது. ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித கன்னிமரியா இறைவனின் அன்னை என்ற சத்திய வாக்குதான் புலர்கின்ற புத்தாண்டின் நுழைவாயில். காலம் புதிய ஆண்டு என்ற புத்தாடையை அணிந்து உற்சாகத்தோடு தன் பயணத்தை தொடங்குகிறது. பூமி பந்து புதுப்பொழிவுடன் சூரியனை சுற்றி தனது அடுத்த சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. கடந்த காலம் நமக்களித்த அளப்பரிய நன்மைகளுக்காய் நன்றி நவில்வோம். அதே நேரத்தில் அவை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் கணக்கற்றவை. நெஞ்சில் ஆழமாய் பதிந்த ஏமாற்றம், இடர்பாடு, துன்பம், கவலை, போராட்டம் ஆகிய அனைத்தும் கற்பூரமாய் கரைந்து போகட்டும். இனிவரும் வாழ்க்கை கற்கண்டாய் இனிக்க, கனவுகள் மெய்ப்பட, புவியீர்ப்பு விசை மீறி முகம் காட்டி சிரிக்கும் காட்டுப்பூவாய் புதிதாய் கடந்து வரும் புதிய சூழலை ஏற்க முன் வருவோம். அன்னை கன்னிமரியாவை போல கடந்த கால யூத சமூகத்தை கண்டு கவலை கொள்ளாமல், எதிர்காலத்தில் என்ன சொல்வார்களோ என்று ஏங்காமல், இன்றே இப்பொழுதே நான் உமது அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று புறப்பட்டது போல் புத்தாண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புத்தாண்டு திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே
மனமிரங்கும் மனமிரங்கும் கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும் கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் 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 மனமிரங்கும். அன்பான மக்களே, நம்முடைய வாழ்வில் 2026வது ஆண்டை ஆசீர்வாதமான ஆண்டாக கொடுத்திருக்கிறார். எனவே உன்னதங்களிலே பாடி 2026ஆம் ஆண்டை வரவேற்போம். வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உலகின் பாவம் போக்குபவரே தீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருளீர். நீரொருவரை ஆண்டவர், நீரொருவரை உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வில் ஊற்றாகவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6,
என்றும் உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறையாவது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. காலமாய் காத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். நீ என்னை நினைத்ததனால் தாயானே உன் தயவானே. ஆண்டாண்டு காலமாய் காத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். முதல் தலைமுறைகள் என்னை நினைத்திடவே உன்னை நான் சுமந்தேனே, உயிரே நீதானே. விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே, உன்னதமே மகிழ்ந்து பாடுதே. விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே, உன்னதமே மகிழ்ந்து பாடுதே. குளிரிலே மழலையும் தொழுவிலே, உலகிலே அமைதி நிலவுதே. எளிமையா
கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா ஆவியின் வாழ்த்துரை விழுந்ததினால் நீர் மகிழ்ந்தீரோ ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறியதே ஆவியின் வாழ்த்துரை விழுந்ததினால் நீர் மகிழ்ந்தீரோ ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறியதே அடிமையின் தாழ் நிலையை உயர்த்திட வந்தவரே உயர்வென்பதே உம் திருநாமமே விண்ணவர் கீதம் வானில் முழங்கிடவே உலகின் ஒளி இன்று உதித்தாரே விண்ணவர் கீதம் வானில் முழங்கிடவே உலகின் ஒளி இன்று உதித்தாரே மழலை தொழுவிலே உலகிலே அமைதி நிலவுதே எளிமையாய் ஏழை மனிதனாய் தூயதாய் உலகை மாற்றவே செல்லக்கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா என் செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா தாலாட்டு பொண்ணு பாடவா உனக்கு தாலாட்டு பொண்ணு பாடவா குளிரிலே மழலை தொழுவிலே உலகிலே உதித்த நிலவுதே வரவிலே உந்தன் வரவிலே நிலவுதே அமைதி நிலவுதே ஆராரோ ஆரேராரேரோ ஆராரோ ஆரேராரேரோ ஆராரோ ஆரேராரேரோ ஆராரோ ஆரேராரேரோ. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனம் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
கன்னிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறுபட்டவர் நீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்குள் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, பிறந்திருக்கிற 2026 ஆண்டின் பெரு மகிழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீண்டுமாய் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சூழல்களிலே, பல்வேறு சவால்களிலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். அவரை நாம் நன்றியோடு துதித்தோம். நம்முடைய வாழ்விலே 2026 ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். இது ஆசீர்வாதமான ஆண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக எப்படி நாம் ஆசீர்வாதமாய் பிறருக்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொன்னார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல்,
இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமென். அதே மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் பைபிளில் நிறையா இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தொடக்க நூல் 12:2 அதுதான் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாரும் கைகளை தூக்கி ஆமென் சொல்லுவோம். ஆமென். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். அதே மாதிரி திருப்பாடல் 134 3வது வசனம் பாருங்க. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மீகா புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். திருத்தூதர் திருப்பாடல் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர். ஆமேன். அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் சொல்ற வசனத்தை நிச்சயமாகவே எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பாருங்க அன்பானவர்களே, இதெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று கவனிச்சு பாருங்க. நம்முடைய கடவுள் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர். அதனால தான் அவர் ஆரோனை பார்த்து நீ ஆசி கூற வேண்டிய முறை என்று சொல்லி நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க சொல்லுகின்றார். நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரும் நமக்குள்ள கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் 2026 அந்த முதல் மணித்துளியில் எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரே. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறேனா என்று இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கேனா, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கேனா, பிறருக்கு ஆசி வழங்குறேனா, அல்லது அது சொல்ல விருப்பம் இல்லை சாபமாய் ஏண்டா இவன் பிறந்தான், ஏண்டா இவன் இந்த குடும்பத்தில் இருக்கான், எதுக்குடா இவன் இங்கே வந்தான், எதுக்குடா இவன் இப்படி பேசுகிறா அப்படின்ற ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த 2 கேள்வியை இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு புறம் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து நீயும் ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லியிருக்கார். பாவம் இயேசு கிறிஸ்து பாவம் பிறக்கிறதுக்கு முன்னையே இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர், பிறப்பதற்கு முன்பாகவே புறக்கணிக்கப்பட்டவர். யோசேப்பும் மரியாவும் நிறைமாத கர்ப்பிணியாய்
சென்று இடம் கேட்கிறார்கள். சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னார்கள். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே புறக்கணிக்கப்பட்டார். அவமானத்துக்கு மேல் அவமானம். இயேசு ஏரோது அரசனால் கொல்ல தேடப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டார் பிறப்பதற்கு முன்பாகவே. பிறந்த பின் அவர் கொல்ல தேடி அவரை பல்வேறு விதங்களிலே அவர் வாழ்ந்த அந்த சமூகத்தில் சாதாரண மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மத வெறி கும்பல், கோடு போட்டுக்கங்க, மத வெறி கும்பல் அவரை கொலை செய்ய தேடியது. இறுதியில் கொலையும் செய்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இயேசு பிறப்பதற்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்டார். பிறந்த பின் கொலை செய்ய தேடப்பட்டார். அவர் வாழ்ந்த போது மக்கள், குறிப்பாக மதவெறியர்கள் கல்லெறிய முற்பட்டார்கள். அவரை பிடித்து கொலை செய்ய தேடினார்கள். அவர் வாழ்க்கை முழுவதுமே அதிர்வுகளாக இருந்தது. திரைப்படத்தில் சொல்ற மாதிரி அதிர்துடா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இயேசு பிறந்தது ஒரு அதிர்வு. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அதிர்வு இந்த உலகத்தில் அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சத்திரத்தில் இடமில்லை, சரித்திரம் முழுவதும் இடம் அவருக்கு. எல்லாரும் சொல்லலாமா? சத்திரத்தில் இடமில்லை, சரித்திரத்தில் இடம் உண்டு. பாருங்க, புறக்கணிக்கப்பட்டவர் இன்றைக்கு புண்ணிய இயேசுவாக எல்லாராலும் வணங்கப்படுகிறார். எல்லாராலும். பாவம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவரை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் பெயரை சொல்லி வருகிறவர்களுக்கு அடி உதைகள் கிடைக்கிறது. வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கு. 2 சாமியார்களுடைய முதுகை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு அவர்களுடைய அங்கியை கிழித்து அவர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்ட வீடியோவை பார்த்தோம். கலவர கிறிஸ்மஸ் பார்த்தோம். பல இடங்களிலே, இந்திய நாட்டிலே, மதச்சார்பற்ற நாட்டிலே இந்த கிறிஸ்மஸ் கலவர கிறிஸ்மஸாக, இயேசு விரும்பப்படாதவராக, இயேசுவை பின்பற்றுபவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று துடித்தவர்களாக, இப்படியெல்லாம் இந்த இயேசுவை இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் பிறப்பதற்கு முன்பிலிருந்தும் பிறந்த பின்னும் இறந்த பின்னும் இன்றும் அவருக்கும் சித்திரவதைகள். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் சிங்கத்திற்கு முன் நின்றார்கள். கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எரிகிற எண்ணெயில் போடப்பட்டார்கள். இயேசுவை பின்பற்றியவர்கள் எரிகிற நெருப்பில் வெந்தார்கள். யாராலும் எதையும் செய்ய முடியவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு உணர்ந்ததை சொல்லுகிறேன். நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். எந்த ரோமை சாம்ராஜ்யம் இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும், அவர் பெயரே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை கொலை செய்ததோ, அந்த இடத்தில் இயேசுவினுடைய ராஜ்யம், வாட்டிகன், ரோம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவம் ரத்தம் சிந்தாமல் வரவில்லை. கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார்.
ரத்தம் சிந்தி நாமும் அதே மீட்பை நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். மதவெறி கும்பல் இயேசு பிறப்பதற்கு முன்பிலிருந்தே இன்று வரைக்கும் இருக்கிறது. அது கொலை செய்யத்தான் தேடும், அது கலவரத்தைத்தான் ஏற்படுத்தும். குழந்தைகளை கொன்ற ஏரோதுக்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த ஏரோதுக்கள் பல்வேறு விதங்களில் மதவெறி கும்பலாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பயப்பட தேவையில்லை. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ், இந்த புத்தாண்டு, இதையெல்லாம் பெரிய சங்கடங்களோடு, பெரிய மனபாரங்களோடு, வருத்தங்களோடு கொண்டாடுகிறோம். இதற்கு ஒரு முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்து முடிவை கொடுப்பார். பயப்பட தேவையில்லை. அஞ்சாதே, மாபெரும் நகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு என்று சொன்ன அதே வானதூதர் நமக்கும் அதே ஒரு தைரியத்தை, பயப்படாத, அஞ்சாத, துணிந்து இயேசு என்ற பெயரை சொல் அப்படிங்கிற ஒரு சக்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும்னு இன்னைக்கு சிறப்பாக வேண்டிக்குவோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு கதை. ஒரு ஆள் சிலுவை துணையில் உட்காந்துருந்தார். ரொம்ப சோர்வாக உட்காந்துருந்தார். இன்னொரு ஆள் வந்தார். ஏயா, என்னையா அப்படி சும்மா அப்படியே சோர்வு, மனசோர்வாக உட்காந்துருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னார். அந்த ஆள் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஏக்கர் விலைக்கு வருது, அதை வாங்கலான்னு இருக்கேன். என் மனைவி நகையெல்லாம் வச்சுருக்கா, கேட்டு கேட்டு பார்த்தேன், தரமாட்டுக்கிறா. தந்தானா அந்த 3 ஏக்கரை வாங்கி நல்லா விவசாயம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் சிலுவை திணையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாராம். அந்த ஆள் சொன்னவர் வந்தார். இன்னொரு ஆள் சொன்னாராம், 3 ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணி என்ன செய்ய போகிறேன்? நல்லா சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறேன்? இன்னும் 3 ஏக்கரை வாங்குவேன். 3 ஏக்கரை வாங்கி என்ன செய்வேன்? இன்னும் நல்லா விவசாயம் பண்ணுவேன். நல்லா விவசாயம் பண்ணி என்ன பண்ணுவேன்? நல்லா காசு சம்பாதிப்பேன். இப்படி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த ஆளுக்கு கடுப்பாகி போய், ஏண்டா என்னைய மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு 5 எருமை மாடு வாங்க போகிறேன் அப்படின்னாராம். எருமை மாடு வாங்கி என்னடா பண்ண போகிற? உனக்கு நிலம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு எதுக்கு நிலம்? அதான் நீ வாங்கிறீல்ல நிலம், அதில் மேய விடுவேன் அப்படின்னாராம். இவனுக்கு வந்தது பாரு கோவம். ஏண்டா, எவன் நிலம் வாங்கி வைப்பேன், எவன் வீட்டு நிலத்தில் நீ மாடு மேய்ப்ப? அடிச்சோன்னா அப்படின்னு அடிக்க வாங்குற, அவன் அடிச்சு விட்டான் இன்னொருத்தன். 2 பேரும் அடி தட்டி ஆகி போச்சு. வந்தாங்க, கோர்ட்டுக்கு வந்தாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறது, ஜட்ஜு கேட்டார், ஏப்பா நிலம் எத்தனை ஏக்கர்ப்பா வாங்கினேன்? நான் எங்கே சார் நிலம் வாங்கினேன்? நீ எத்தனை மாடு வாங்கின? நான் ஒன்றும் மாடெல்லாம் வாங்கலையே. ஏண்டா, நிலமும் வாங்கலை, மாடு வாங்கலை, இங்கே நிற்கிறீங்க இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னாராம். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக 2 பேருக்கு அபராதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அபராதம் போட்டாராம். அன்பானவர்களே, இந்த கதை தான் இந்த உலகத்தில், இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, சொர்க்கத்தையும் பார்க்கல, கடவுளையும் பார்க்கல, ஆனால் இங்கே அடிதடி. சொர்க்கம் 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 சொர்க்கம்னு பேசுகிறவன், கடவுள் கடவுள் கடவுள்னு பேசுகிறவன் இங்கே எல்லா அடவடித்தனமும் பண்ணுறான். இந்த சொர்க்கத்து பேராலையும் கடவுள் பேராலையும் இங்கே அடிதடி கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனிதர்கள் நிம்மதியாய் வாழவில்லை. எவனுமே சொர்க்கத்தை பார்த்ததில்லை, எவனுமே கடவுளை பார்த்ததில்லை. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும். அப்போ கடவுள் நம்பிக்கை வேணான்றீங்களா, சொர்க்கம் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவர்களே, எவன் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறானோ,
எவன் கடவுளை பற்றி பேசுகிறானோ அவன் எந்த அடிதடிக்கும் போக மாட்டான். ஏன்னா கடவுள் இன்னொரு மனிதனுடைய இரத்தம் சிந்துவதை ஒருபோதும் விரும்பவே மாட்டார். கடவுள் பேரால் இன்னைக்கு இவ்வளவு அடாவடித்தனங்கள் நெஞ்ச பதைக்கிற அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் நான் வேற எங்கேயும் பார்க்கல, நேராக பார்க்கல, யூடியூப்பில் பார்த்தது. அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு கொடூரமான தாக்குதல். ஒரு அம்மாவெல்லாம் மண்டையிலேயே பீர் பாட்டில் வச்சு அடித்து, இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஃபாதர்ஸை அது மாதிரி போட்டு அடிதடி. கிறிஸ்மஸ் என்ன பாவம் செய்தார்கள்? கடவுள்ன்ற பேர்னால தானே, கடவுளுக்காகத்தானே. ஆனால் கடவுளை பார்க்காதவர்கள், நிச்சயமாக சொர்க்கத்தை நினைக்காதவர்கள், இவர்களால் மட்டும்தான் இந்த அடாவடித்தனங்களை எல்லாம் செய்ய முடியும். சொர்க்கத்தையும் பார்க்கல, கடவுளையும் பார்க்கல, ஆனால் கடவுள் பேராலும் சொர்க்கத்து பேராலும் இங்கே அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், வன்முறைகள், என்னென்ன அட்டூழியம் செய்யணுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பிரசங்க அன்னை மரியாளை பற்றி இருக்கணும், நம்மளை பற்றி இருக்கணும். ஆனால் நெஞ்சு பதைக்கிறது. இவ்வளவு அடாவடித்தனங்களை பார்த்து பேசாமல் இருக்க முடியவில்லை. ஆண்டவர் பதில் கொடுப்பார். அன்பானவர்களே, இன்னைக்கு இதில் வாசகத்தில் பார்த்தோம், தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். கடவுள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு வேற எந்த வழியுமே தெரியலையா? ஒரு பெண் தான் தேவைப்பட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கப்போ இந்த தாய் மரியாள் தான் அவருக்கு கண்ணில் பட்டது. அதனால்தான் இந்த தாய் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்கினார். இந்த தாயினுடைய தாழ்நிலையை, தூய்மையான நிலையை கடவுள் கண்ணோக்கினார். அதாவது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. 5ஆம் நூற்றாண்டில், அதனால தான் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம். நைட்டில் இந்த தாய் அன்னை மரியாள் இந்த மண்ணுலக இயேசு கிறிஸ்துவை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, கடவுளையே பெற்றெடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுள் நம்மோடு, இம்மானுவேல். அந்த இம்மானுவேலை பெற்றெடுத்தவர் யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? கடவுளின் தாயாக இருக்க முடியும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆண்டவர் நம்மோடு சொல்லவில்லை, கடவுள் நம்மோடு. ஆண்டவர்னா நமக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷில் லார்டுன்னு சொல்லுவாங்க, அது வேற. கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகிறது. தோமையார் சொல்றார், ஆண்டவரே என் தேவனே, கடவுளே என் ஆண்டவர் தேவனே அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு கோவப்பட்டிருக்கணும், நீ என்ன என்னை கடவுள்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை, அவர் கடவுள். அதனால் அந்த கடவுளை பெற்றெடுத்தவர் தான் இந்த தாய். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் கடவுளின் தாய் மரியாள் என்று சொல்கிறோம். அதை உறுதியிட்டு சொன்னது 5ஆம் நூற்றாண்டு அந்த சங்கத்தில். அன்பானவர்களே, இந்த தாய் அன்னை மரியாள் முதன்னு ஆண்டவருடைய ஆவியை, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர். இயேசு கிறிஸ்து பெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர். உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும் என்று சொன்னவர். அன்பானவர்களே, இந்த தாய் மரியாள் முதலில் ஆவியானவரை பெற்றார். அந்த ஆவியானவரைத்தான் எங்கே எலிசபெத் அம்மாவை தேடி போனப்ப அந்த அம்மாவும் சொல்கிறாங்க,
என் ஆண்டவரின் தாய். இதெல்லாம் பைபிள் வார்த்தை. பிற சபைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எவ்வளவு தாழ்ச்சி. வயசில் மூழ்த்தவங்களா இருந்தாலும் அந்த எலிசபெத் அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்க. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அப்படி சொன்ன உடனே அப்படியே ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் இருக்கிற பாஸ்டர்லாம் ஆவியானவர் வந்துட்டார், ஆவியானவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கபகபா குபகுமுன்னு வார்த்தையெல்லாம் விடுறாங்க. ஆனால் இந்த எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரின் தாய். கடவுளின் ஆவி எலிசபெத் அம்மாவை ஆட்கொண்ட உடனே எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை என் ஆண்டவரின் தாய். யாரெல்லாம் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுறாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல பேசுகிற வார்த்தை என் கடவுளின் தாய், என் ஆண்டவரின் தாய் அப்படின்னு சொல்லணும். அன்பானவர்களே, அதனால தான் திருச்சபை இந்த தாய் மரியாளை கடவுளின் தாய் என்று போற்றி முதல் நாளில் இந்த கடவுளுடைய தாயுடைய வழிகாட்டுதலில் இந்த ஆண்டை ஒவ்வொரு ஆண்டை ஆரம்பிக்கிறது. அதனால் கடவுளின் தாய் பெருவிழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அன்பானவர்களே, அதே மாதிரி இயேசு என்ற பெயரிட்ட விழா 8ஆம் நாள் திருவிழாவை கொண்டாடுறோம். இன்றைக்கி உலக அமைதி நாள் என்றும் கொண்டாடுகிறோம். இப்படி பல திருவிழாக்களை இன்றைக்கு இந்த இரவில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தில் அமைதி ஏற்படணும். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே வானதூதரால் சொல்லப்பட்ட வார்த்தை, உலகத்திற்கு நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அமைதி உண்டாக. நல்ல மனசு. அப்போ யாருக்கெல்லாம் தீய மனசு இருக்குதோ அவங்களுக்கு அமைதி நிலைச்சு நிற்காது. அன்பானவர்களே, இந்த புது வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, நியூ இயர். என்னது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்? நியூ இயர், புது வருஷம். நியூ இயரில் நியூ யூ. என்னது அது? நியூ யூ. நியூ யூனா புது வருஷத்தில் புதிய மனிதனாய் இரு, புதிய நீயா இரு. பைபிளில் பல வசனங்கள் இருக்கிறது. தொடக்க நூல் 50:20 ஆண்டவர் பாருங்க, தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அதே மாதிரி எசாயா 43:18 பழையவற்றை மறந்துவிடு, புதியவற்றை குறித்து பழையவற்றை குறித்து சற்றும் சிந்திக்காத. பழையவற்றை குறித்து சற்றும் சிந்திக்காத. பழையவற்றையெல்லாம் மறந்துடு, புதுசாக நான் செய்ய போகிறேன் அப்படின்றார். அது மாதிரி பிலிப்பியர் 3:13 ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கடந்ததை மறந்துவிடு, கண்முன் இருப்பதை நினைத்து ஓடிவிடு. கண் முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்து போய்கிட்டே இரு. தேங்குற தண்ணி என்ன ஆகும்? என்ன ஆகும்? எனக்கு கேட்கல. வெரி குட். சாக்கடை ஆகும். தண்ணி எங்கே தேங்கி நிற்குதோ அங்கே சாக்கடை. அது மாதிரி தான் மனிதனும். பழைய அதை நினச்சி 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 அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு அன்னை மரியாள்கிட்டருந்து ஒரு கற்றுக்கணும். அவமானம் ஆக்கமுள்ளதாய் ஆக்கு. அவமானமெல்லாம் அடைந்த அன்னை மரியாள் நிறைய அவமானத்தை தாங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஆக்கமானதாய் ஆக்கி இருக்கிறார். இயேசு என்ற அந்த மாபெரும் கடவுளை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கார். அவமானங்களை தாங்கு. அவமானம் வந்துருச்சு, அடிபட்டுட்டேன், மனசு உடஞ்சி போச்சு, நிம்மதி இல்லை, நான் பேசாமல் செத்து போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி நிறைய பேர் பலவிதமான தற்கொலை எண்ணங்களை சுமந்துக்கிட்டு அலையிறோம். அன்னை மரியாள் நமக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. அவர் பாருங்க, அவமானத்தை ஆக்கமுள்ளதாய் ஆக்கினார். அவமானத்தை ஆக்கமுள்ளதாய் ஆக்கினார். அன்பானவர்களே, அதனால் நம்ம ஐயோ அவன் என்னை அப்படி சொல்லிட்டான், அவள் அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி நினச்சி
நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தேங்கி போகிற தண்ணி மாதிரி சாக்கடையாக வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ முன்னோக்கி போகிறோமோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற மாதிரி கடந்ததை மறந்துவிடு, கண்முன் இருப்பதை நிறுத்தி ஓடிவிடு என்று சொல்லுகிறார். அதனால் இந்த புதிய வருஷத்தில் எல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் புதுசாக இருக்கேனா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நான் புது மனசோடு இருக்கேனா, புது கண்ணோடு இருக்கிறேனா, புது இதயத்தோடு இருக்கிறேனா, புது சிந்தனையோடு இருக்கேனா, இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னும் பழசவே நீ அந்த நாள் அன்னைக்கு இப்படி சொன்ன இல்லை, அப்படி பண்ண இல்லை அப்படின்னே மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி தடைப்படுகிறது. அது மாதிரி தான் இறுதியாக ஒரு கதையை சொல்லி இந்த ஆண்டில் நம்ம இன்னும் எப்படி உத்வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், ஒரு கிணத்துல எல்லா மக்களும் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நாய் உள்ளே விழுந்து செத்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தண்ணி நிறைய இருக்கு. அங்கே இருந்த பங்குச்சாமியார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் ஃபாதர், நாய் உள்ளே விழுந்துருச்சு. நீங்களாம் சொல்லிடுவீங்க, நான் கேள்வி கேட்டேன், நான் இப்போ கேள்வி கேட்க மாட்டேன்னா சொல்லிடுவீங்க. அந்த பங்குசாமியார் சொன்னாரா, ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் ஒரு 100 குடத்தை எடுத்து அந்த கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் முகந்து ஊற்றுங்க, சரியாக போயிடும். 100 குடத்தை ஊற்றுனாங்களாம். அப்புறம் திரும்பவும் போய் பங்குசாமியார் சொன்னார், இன்னும் வாடை அடிக்குது அப்படின்னு. இன்னும் 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுங்க அப்படின்னு. இன்னும் வாடை அடிக்குது. இன்னும் 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுங்க. ஐயோ, இன்னும் வாடை அடிக்குது சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த நாயை எடுத்து வெளியே போட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நாயை எடுத்து வெளியே போட்டிங்களா அப்படின்னு கேட்டப்போ தான், ஓ, நாய் உள்ளே கிடக்குதில்ல அப்படின்னு யோசித்தாங்களாம். அன்பானவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளவுதான் என் வீடு சரியில்லை மாற்றிடலாம், அப்புறம் இந்த வேலையும் சரியில்லை மாற்றிடலாம், எல்லாம் மாற்றலாம். எது மாறினாலும் யார் மாறணும்? ஒவ்வொருத்தரும் நான் மாறணும். நான் அந்த நாயை எடுத்து போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணி ஆன மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே செத்து போய் கிடக்கிற அந்த துர்நாற்றங்களை எடுத்து வெளியே போடத்தான் புது ஊற்று நம்முடைய உள்ளத்தில் கிளம்பும். அதனால் இந்த புது வருஷத்தில் நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற எண்ணங்கள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் சிந்தனைகள், இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம் இன்னும் நாம் முன்னேறி போகணும் அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்தும் அன்னை மரியாளுடைய பாதத்திலிருந்தும் இந்த ஆண்டை தொடங்குவோம். நமக்கு எத்தனையோ சவால்கள் காத்திருக்கிறது. அரசியல் சம்பந்தமான சவால் காத்திருக்கிறது. நம்முடைய இந்த இந்திய நாட்டில் கிறிஸ்தவம் நிலைச்சு நிற்குமா? அப்படியே தள்ளாடி கிடக்கிறதே. என்ன ஆக போகுதோ? அரசியல் மாற்றங்கள் இந்த ஆண்டு நிகழப்போகிறது. அரசியல் சவால் இருக்கிறது, சமூக சவால். நீயா நானா ஜாதிகளுக்குள்ள பல போராட்டங்கள், எல்லாம் சமூக விடுதலைக்காக நிறைய போராட்டங்கள். இந்த மாதிரி வேலை இல்லாத திண்டாட்டங்கள் நிறைய இருக்குது. வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த சாதாரணமாக படித்ததுக்கவங்க கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஏஐ அப்படின்னு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. என்ன ஆக போகுதோ? இப்படி பல கனவுகள், பல குழப்பங்கள், பல வாழ்க்கை முறைகள், இப்படி நிறைய கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கடவுளை இறுக்கமாய் பற்றி கொண்டு நாம் இந்த புத்தாண்டுக்குள் நுழைவோம். இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பொழிய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே எல்லா வளங்களையும் நலன்களையும்
தந்து இந்த ஆண்டு முழுவதும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பிறந்திருக்கிற 2026 ஆண்டினுடைய முதல் மணித்துளிகளிலே ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மீது ஆசீர் வழங்க காத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட இந்த புதிய ஆண்டினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே உடனிருந்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் தொடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க, நினைக்கிற காரியங்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உரிமையோடு நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை எழுப்புவோம். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் திருவிழாவோடு புதிய ஆண்டினை தொடங்கிடும் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் இறைமக்களாகிய நாங்களும் அனைத்தையும் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த மரியாவைப் போலவும் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றிச் சென்ற இடையர்கள் போலவும் எங்கள் இறைவேண்டலாலும் செயல்பாட்டாலும் உயிருள்ள சாட்சிய வாழ்வை மேற்கொள்ள வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல என்கிற பவுலடியாரின் வார்த்தைகள் அனைத்து உலகிற்கும் வையத்தில் வாழும் அனைவருக்கும் அச்சமில்லாத மனதையும் அனைவரும் சமம் என்கிற உணர்வையும் எல்லாரும் உரிமை பேறு உடையோரே என்கிற உள்ளுணர்வையும் உண்டாக்கவும் அமைதி நிறை உலகையும் செழுமை மிகு தேசத்தையும் உருவாக்கும் விதத்தில் தலைவர்களும் குடிமக்களும் உழைத்திட தேவையான அருள் தர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பி தம் மகனின் ஆவியை
நம் உள்ளங்களுக்குள் அனுப்பி கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அப்பா தந்தையே என கூப்பிடும் பேற்றினை தந்திருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வேளையில் நம் பங்கு தளமும் பங்கு குருக்கள், பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள், சிறுவர், இளைஞர், பெண்களை உள்ளடக்கிய அமைப்புகள், பாடகர் குழுக்கள் ஆகிய அனைவரும் மூவொரு இறைவனிடம் காணப்படும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விசுவாச குடும்பமாக செயல்பட நீர் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புத்தாண்டு புலர்கின்ற இந்த புனித நேரத்தை களியாட்டத்தோடு தொடங்குகிற எண்ணிறைந்த மக்களின் நடுவே உம்முடைய பிரசன்னத்தில் கூடியுள்ள எங்களுக்கு ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக என்கிற ஆசி மொழி உண்மையிலே உரித்தாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புத்தாண்டு திருப்பலியில் கூட பங்கு பெற முடியாமல் தவிக்கின்ற உடல் நலமற்றோர், முதியோர், கைவிடப்பட்டோர், அகதிகள், வேலையின்றி தவிப்போர், வறுமையில் உழல்வோர், விளிம்பு நிலையில் மக்கள் போன்ற எல்லோர் வாழ்விலும் சூழ்ந்திருக்கும் இருளை போக்கி ஆண்டவர் தம் திருமுகத்தை அவர்கள் பக்கம் திருப்பி அமைதி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வல்லமையுள்ள பிதாவே, எங்களில் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டவரே, உம்முடைய பேர் அன்பால் 2026 எங்களை பார்க்க வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 எங்களுடைய தமிழ் நாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக இருக்கிறது. மதச்சார்பற்ற இந்த நாடு மதத்தை தூக்கி பிடித்து மதவெறியை தூண்டி மக்களுடைய உறவுகளை, உணர்வுகளை துண்டிக்க செய்து புண்படுத்தி கொண்டு ஒரே தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வற்ற மனிதர்களாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுடைய இந்திய நாட்டின் நிலைமையை பாரும். இந்த தமிழகத்திலே 2006 எங்களுக்கென்று நல்ல தலைவரை, எங்களுடைய எந்தவித மத உணர்வுகளையும் புண்படுத்தாத தலைவரை, குறிப்பாக எல்லா மக்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் தம்பி போல் வாழ்ந்த மக்களை பிரிக்கிற மதவெறியால் பிரிக்கிற சக்திகளை இந்த தமிழகத்திற்குள் இல்லாமல் செய்து நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக, அமைதியான தமிழகமாக, அமைதியான மண்ணாக, மதம் கடந்து மனிதநேயமிக்க மண்ணாக மலர செய்ய நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும். மிகவும் சவாலான சூழலிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிறந்த மண்ணிலேயே இன்றைக்கு மத வேறுபாட்டினால் ஏழிகளாய் அகதிகளாய் வாழுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுடைய நிலைமையை பார்த்து நல்ல ஒரு தலைவரை எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. வல்லமையுள்ள பிதாவே, இந்த புத்த ஆண்டிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கேட்கிறோம். இந்த ஆலய கட்டுமான பணியை ஆசீர்வதியும். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம்.
இனியும் எங்களுக்கு நீர் மட்டுமே எங்களுடைய அடைக்கலம், நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லா அரணும் கோட்டையுமா இருந்து உன்னால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும். ஆலய கட்டுமான பணியை இந்த 2026 நாங்கள் நிறைவு செய்து மன நிறைவோடு உம்மை துதிக்க புகழ எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த கட்டுமான பணிக்காக எத்தனையோ நல் உள்ளங்கள் தங்களுடைய உடல் உழைப்பை, தங்களுடைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஆசீர்வதியும். இந்த நல்ல எண்ணத்திற்கு பல மக்களை வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் தூண்டி எழுப்பியிருக்கிறீர். தொடர்ந்து அவர்களை எங்களுக்கு இன்னும் நல்ல உள்ளங்களை காட்டி கொடுத்து இந்த வேலையை நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த குட்டத்தாவரம்பட்டி பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்து மத சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஓர்தாய் பிள்ளைகளாக வாழ்கிறோம். விசுவாசம் மட்டுமே எங்களுக்கு வேறு. உறவுகளாய் நின்று கொண்டு இருக்கிறோம். பிரிக்காதபடியாய் நீர் பார்த்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களை, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த AI என்ற கண்டுபிடிப்பினால் பலர் இந்த ஆண்டு வேலைகளை இழக்க ஒரு மிகப்பெரிய சவால் போல் காத்திருக்கிறது. ஆசீர்வதியும். மக்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். படித்திருக்கிற பிள்ளைகளை உம்முன் நிறுத்துகிறோம். ஆசீர்வதியும். ஏற்ற வேலையை தாரும், ஏற்ற துணையையும் தாரும். பலருக்கு மனம் முடிக்கிற காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். திருமண தடைகள் நீங்கி இந்த ஆண்டு கைகூடி வர நீர் கிருபை செய்தருளும். எல்லாரையும் உடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களை வழிநடத்தும், வாழ வைத்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அற்புதமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தாய். நெஞ்ச மகிழ உள்ளம் குளிர அருள் பெருகும் இதை நினைக்க நினைக்க சின்ன ரச செல்ல ரசம் உள்ளமெல்லாம் வெள்ள ரோசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தாய். அற்புதமாய் அற்புதமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தாய். நள்ளிரவில் தூபம் எழுந்து பேசும் கரிரில் பேரொளியும் வீசும். பக்கம் நீ வந்து பாசம் தந்தாய், என் துக்கம் நீக்கிட உம்மை தந்தாய், என் பாவம் நீக்கிட என் வாழ்வை மாற்றிட காணிக்கையானவா. சின்ன ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வில்
சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த புத்தாண்டின் தொடக்க நாளில் ஒப்புக்கொடுக்கிற இந்த பலி நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவேணித்த நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. வருஷத்தை நலன்களால் நிரப்புகின்றவரே, நல்வாழ்வை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கிறவர் நீரே. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் அந்த அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல புத்தாண்டின் தொடக்க நாளிலும் உம்முடைய ஆசீரை பெற்றவர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியின்மையில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு இந்த ஆவரம்பட்டி பங்கு இறை சமூக குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. படைத்தவரே உமக்கென்று ஓசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கென்று ஓசானா. ஓசானா 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 வானக தந்தையே,
உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் 2026 ஆண்டின் தொடக்க நேரத்திலே கொண்டு வந்திருக்கிற இந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் உம்முடைய ஆவியானவரை நிறைவாய் பொழிவீராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் மத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்று புதிய ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். முதல் நாளிலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறோமோ, யாரையெல்லாம் சந்திக்க விரும்புகிறோமோ, எங்கள் வாழ்வில் பலவிதமான ஆசீர்வாதங்களாலும் அருளினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் நிரப்பப்படுவதாக. எங்களை நிரப்பி இந்த ஆண்டு முழுவதும் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு முன்னும் பின்னுமாய் நம் பாலகன் இயேசு நம்மோடு இருக்க
நாம் அவரிடம் அன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் எல்லாரும் துணிந்து அவரை அப்பா தந்தா என்று அழைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் குறிப்பாக கடந்ததை மறந்து புதியவற்றை கண்முன் கொண்டு ஓடுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் அமைதியை தருகிற பிள்ளைகளாய் வாழ்ந்திட அருள்வீராக. உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் எங்களுடைய பாவங்களிலிருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் எந்தவித மனக்கலக்கமும் இல்லாமல் மன மகிழ்வோடும் நலமோடும் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எங்கள் மீட்பராக இயேசுவினுடைய இரண்டாவது வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பார்க்காமல் உன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டுமே பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வருஷத்தை எல்லா நலன்களால் முடிசூட்டுகிறவர். 2026 ஆண்டிலே நம்மை நடத்தி வந்திருக்கிறவர். இவரை உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு எழுந்திர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னகத்தில் ஒளியே வானில் விருந்தே
உள்ளம் திறந்து வைத்தேன் உனக்காகவா. என்னுள்ள குடிலில் நீ உறவாடவா. உள்ளம் திறந்து வைத்தேன் உனக்காக நான். இதயம் உன் இதயம் உருமாற்றவா. என் இதயம் உன் இதயம் உருமாற்றவா. என்னோடு ஒன்றாகி இணையாடவா. வானின் விருந்தே வாழ்வில் வருவாய். வாசம் வீசி வளங்கள் தருவாய். மண்ணில் வந்த மலரேவா விண்ணகத்து உறவே. என்னில் வந்த இறைவாவா என்னகத்தின் மொழியே. வானின் விருந்தே வாழ்வில் வருவாய். வாசம் வீசி வளங்கள் தருவாய். அன்பானவர்களே, நமக்காக புத்தாண்டு கேக்கு எல்லாருக்கும் தயாராக இருக்கிறது. 1000 கேக்கு இருக்குது. தயவுசெய்து இருந்து எல்லாரும், மழை வருதுன்னு போயிட வேண்டாம், மழை நின்றுச்சு. அதனால் எல்லோரும் இருந்து புத்தாண்டை கொண்டாடி கேக்கை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த நாளில் நமக்காக இந்த புத்தாண்டு கேக்கை உபயம் செய்திருக்கின்றவர் திருமிகு லயன் வர்கீஸ் அவர்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்மஸ் தினத்தன்று அருளானந்த நகர் ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர் சார்பாக முதலில் தயாரித்த 500 கேக்கு துண்டுகளை நமக்கு உபயமாக வழங்கினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய அலங்கார குழுவினர் மிக சிறப்பாக குடியில் ஷார்ட்ஸில் பார்த்தோம். அதில் நிறைய பேர் லொக்கேஷன் அனுப்புங்க, எங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய குடில் மிக சூப்பராக அமைந்திருந்தது இந்த ஆண்டு. எனவே இதை அலங்கார குழுவினர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நம்முடைய நிர்மல் மற்றும் அனைத்து நம்முடைய உதவும் கரங்கள் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அவர்களுடைய தலைமையில் இருந்து இந்த குடியில் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சிறப்பாக இந்த புத்தாண்டு அலங்காரத்திற்கு உதவி செய்திருக்கிறவர்கள் தோமையார் ஆசிரியர், டெய்சி, சேவியர், பேட்ரிக், பென்னி, ரிக்சன், அருண், ஜான் பிரிட்டோ, சுதன், பெனிட்டா ஆகியோருக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்னை ஆடியோஸ் அவர்களுக்கும் மற்றும் MK பந்தல் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் கடந்த வாரம் கிறிஸ்மஸ் பவனியின் போது மின் விளக்குகள் நமக்கு அமைத்து கொடுத்த மயிலாப்பூர் LMT PAS குழுவினருக்கும், சத்யா ஆடியோஸ் அவர்களுக்கும், அன்னை ஆடியோஸ் அவர்களுக்கும், மாதா ஆடியோஸ் அவர்களுக்கும், இன்னும் லயன் வர்கீஸ் அவர்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டுமாய் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாட்களிலே நம்முடைய அருட் சகோதரர்கள், திரு இருதய சபை அருட் சகோதரிகள், பெஸ்கி இல்ல சகோதரர்கள், நம்முடைய உதவி பங்கு தந்தை, குயில் பாட்டு குழுவினர், உதவும் கரங்கள், அன்னதான குழுவினர், மார்கரெட் இளம் பெண்கள், கழனி பெண்கள் குழுவினர், நம்முடைய ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள் எல்லோரும் இணைந்து நாளை சிறப்பித்திருக்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, 2ஆம் தேதி
மாதத்தின் முதல் வெள்ளி, வருகிற வெள்ளி. அதை முன்னிட்டு சிறப்பு நவநாள் திருப்பலியானது நடக்க இருக்கிறது. முதல் வெள்ளி, ஆண்டினுடைய முதல் வெள்ளி, சிறப்பாக அன்னதானம் வழங்க இருக்கிறது. எனவே அன்னதானத்திற்கு உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த சேர்ஸ் வழங்கினாங்க நம்முடைய கோயிலுக்கு சேர்ஸ் வழங்கினாங்க. அவங்கள முக்கியமான நாளில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லலை. ஒரு டைரிங்கிறது பாருங்க. நம்முடைய இந்த சேர்ஸ் இன்னைக்கு ரொம்ப மிக நன்றாக இருக்கிறது. அதற்கு பலர் உதவி புரிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய பெயரை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நேரத்தில் வாசித்துருவேன். முதல்ல சேருக்கு சொன்ன உடனே கொடுத்தவங்க சிவப்பாய் செல்வராஜ் குடும்பத்தினர் 1500, சேசம்மாள் 1000, ரத்தனம் 1000, ஜூலி ஆட்டோ 1000, பவுலின் சிஸ்டர் 1000, சரோஜா மணி சார் 2000, காக்கையின் சவரிமுத்து 2000, பிரதர் நாட்டாமை 500, நாட்டாமை சவரியாய் 500, பாறைப்பட்டி ஆரோக்கியமேரி 500, மணியம் பூக்கடை அவர்கள் வேளாங்கண்ணி அவர்கள் 20,000 மற்றும் நிர்மலா அவர்கள் குடும்பத்தினர் 1000, ஜோஸ் குடும்பத்தினர் 1000, ஜோஸ் மணியார் குடும்பத்தினர் 1000, இருதயமேரி குடும்பத்தினர் 1000 மற்றும் அன்னமுத்தி இன்னாசியம்மாள் 500, ஏச வேளாங்கண்ணி 2500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 5000, தண்ணிகெட்டியார் அருள்மணி 500, தண்ணிக்கிணத்தார் ஜான் பிரிட்டோ 1000, மம்மானி ஆரோக்கியம்மாள் 1000, வாட்ச்மேன் அம்மா 500, கொட்லான் சேசு குடும்பத்தினர் 1000, ஜாக்லின் குடும்பத்தினர் 1000, பிரியா குடும்பத்தினர் 1000 மற்றும் பூண்டி அற்புதம் காக்கையின் குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் 100 சேருக்கு 50,000 ரூபாய் வழங்கினார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். சென்ட்ரிங் கம்பி வளைச்ச மற்றும் ரஞ்சித் மற்றும் குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பே உருவானவரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இந்த புத்தாண்டை தந்து எங்களை புது பொழிப்போடு வாழ செய்வதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.